سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. صلاة الله ختم الله. صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்து வாழச் செய்து அது இன்பமுற செய்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மூமின்களாகவே அல்லாஹ் நம்மை வாழச் செய்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் பெற்ற மூமின்களாகவே இவ்வுலகை விட்டு பிரிந்தும் மறுமையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். என்னிலிருந்தும் இந்த ஊமையிலிருந்து இந்த ஜாஹிலிருந்து சொல்லை வெளியாக்கி இல்மை வெளியாக்கி குரலை வெளியாக்கி கலாமை வெளியாக்கி பேசச் செய்பவன் யாருமே இல்லை. சாமியங்கள் கேட்கக்கூடியவர்கள் செவியிலே கேட்கும் தன்மையை கொடுத்து அவர்களையும் கேட்க செய்பவன் யாரும் இல்லை. கலீம் நாயகம் சொல்றாங்க, इमामत हो खिताबत हो या तालीम हो ताल्लुम हो. इमामत हो खिताबत हो या तालीम हो ताल्लुम हो. यकीनन मुक़्तदी और मुक़्तदा अल्लाह ही अल्लाह. इमामता இருக்கட்டும். ஒருத்தர் இமாம் பின்னாடி முக்ததி. இமாமுக்கு பேர் என்னங்க? முக்ததா. பின்னாடிக்கிறவங்க பேரு முக்ததி, பின்பற்றுபவர்கள். முக்ததா ஒரு முக்ததி. கிதாபத் பயான், பயான் சே ஹதீப், அவர் பேரு ஹதீப். முன்னாடி தாங்க சாமியின், அவர்கள் முக்ததி. ஹதீப் யாருங்க? முக்ததா. தாலீம், பயான் சே தாலீம் செய்யறாங்க. உஸ்தாத் பாடம் நடத்துறாங்க, டீச்சர் பாடம் நடத்துறாங்க, வாத்தியார் பாடம் சொல்லி தர்றாங்க, தாலீம் நடக்குதுங்க. இவங்க பேர் என்னங்க? முஅல்லிம், கற்று தருபவர். முன்னாடி கேட்கிறாங்களே அவங்க பேர் என்னங்க? முத்தஅல்லிம், கற்றுக்கொள்பவர். இவர் கற்றுக் கொடுப்பவர், அவங்க யாருங்க? கற்றுக்கொள்பவர். கற்றுக்கொள்பவர் முக்ததி, கற்றுக் கொடுப்பவர் யாருங்க? முக்ததா. சுப்ஹானல்லாஹ். यकीनन मुक़्तदी और मुक़्तदा अल्लाह ही अल्लाह है. அந்த உணர்வு கொண்டு வரணும். பயான் செய்யறவங்களும் கொண்டு வரணும், கேட்கறவங்களும் கொண்டு வரணும். यकीनन मुक़्तदी और मुक़्तदा अल्लाह ही अल्लाह है. முக்ததி அர்த்தம் என்ன? முக்ததினா பின்பற்றக்கூடியவர்,
முக்ததான யாருங்க? பின்பற்றப்படுபவர்னு. முக்ததி அவர் முக்ததா அல்லாஹி அல்லாஹே. ஏன் அந்த உணர்வை கொண்டு வரணும்? எப்பொழுது நாம் நம்மை இழந்து தன்னிலே ஹக்கை சுஹூது செய்தவர்களாக ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோமோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த காரியத்தில் அவனுடைய பைதான அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சிடும், பதிலும் காட்ட ஆரம்பிச்சிடும். சாதாரணமா குர்ஆன் ஓதுறது ஒரு பக்கம், சாதாரணமா ஓதுறது ஒரு நிமிஷம் நம்ம இல்லாமல் ஆக்கி அல்லாஹ் தஆலாவை மௌஜூதாக்கி தன்னை நகர்த்தி அந்த குர்ஆன் ஓது பாருங்க. அந்த குர்ஆனுடைய எழுத்து, லப்ஸு, பேப்பர் இதெல்லாம் நோக்கிட்டு கலாம் அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுறதுன்னு நினைச்சு அது கலாமுல்லாவா இல்லையா? கலாமுல்லான்னு அர்த்தம் என்ன? கலாமுல்லான்னு அல்லாஹ் பேச்சு. அல்லாஹ் யார்கிட்ட பேசுறான்? அடியார்கள்ட்ட பேசுறான். நம்மை நோக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேசுகிறான். நாம குர்ஆனை ஓதக்கூடாது, அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சை கேட்கணும். அவன் நம்மள்ட்ட நேரடியா முத்தக்கல்லிமாக அல்லாஹ் நம்மள்ட்ட பேசலாம். கலாமுல்லா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து குர்ஆனை ஒரு ஐன் ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தைகளால் உங்கள்கிட்ட அல்லாஹ் முகாத்தபாகிறான். அல்லாஹ் உங்கள் பக்கம் முன்னோக்குகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னது யாரு? மௌலா. ஒரு கற்பனைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவே உங்களை பார்க்க வந்துட்டான். என்ன கூட்டமா இருக்கு, சபையா உட்கார்ந்துருக்கீங்கன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. கற்பனைக்கு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் வருதல் போதல் அல்லாஹ்ட்ட கிடையாது. வர வைப்பவன் போக வைக்கிறவன் அல்லாஹ். लाना और लेके जाना, वजूदन आया और गया, अल्लाह ये अल्लाह. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வந்து உட்கார்ந்து நம்மள்ட்ட எப்படி பேசுவான்? அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. நாம குர்ஆன எப்பயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்த வார்த்தைகள், அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அது வெறும் புத்தகம் என்று பார்ப்பதினால் நமக்கு லஸ்ஸத் வர்றதில்லை, இன்பம் வர்றதில்லை. குர்ஆனை திறந்த உடனே கொட்டாய் வருது. ஏன்னா அல்லாஹ்ட்ட நம்ம ஃபேஸ் பண்ணவே இல்லையே. அல்லாஹ்ட்ட பேச என்ன பாய்? இன்டர்வியூ வித் அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்க போறது என்ன ஒரு இன்பமோடு சந்தோஷமோடு மோதா முன்னாடி உட்கார்ந்து அல்லாஹ் இன்னைக்கு என்ன செஞ்சேன்னு சொல்ற அல்லாஹ், இன்னைக்கு நீ என்ன பேசுற அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு பேர் தான் கலாம். நீங்க சொல்றீங்க என்னங்க குர்ஆன் 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதுல எல்லா செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புதுசா அல்லாஹ் என்ன சொல்ல போறான்? அதே தானே, ஏற்கனவே உள்ளதானே. திரும்ப நீ அம்மையிட்ட சாலூன்னு ஓதுறீங்க, யாசீன் குர்ஆன் ஹகீம் ஓதுறீங்க. இதைத்தானே வருடமெல்லாம் ஓதினார்கள். 1500 வருடமாக இதுதானே ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. லட்சோப லட்ச கோடிக்கணக்கான முஸ்லிம்களும் இதைத்தானே ஓதுகிறார்கள். இப்ப அல்லாஹ் புதுசா என்ன பேசுறான் உங்கள்ட்ட? ஒரு கேள்வி வரும். புதுசா பேசுறதுல கொட்டாய் வருது எனக்கு. நாம அல்லாஹ்ட்ட பேச்ச கேட்கவே இல்லை. நாம லவ்ஸ், அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தையோட நம்ம நிப்பாட்டிட்டனால நம்ம புதுசா இல்ல, செய்தி பழசா தெரியுது நமக்கு. குர்ஆன் ஒவ்வொன்றுக்கு பாத்தீங்களா, குர்ஆன்
ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு துப்பாக்கி மாதிரி. சுப்ஹானல்லாஹ். துப்பாக்கி பழசு, தோட்டா புதுசு புதுசா வரும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட துப்பாக்கின்னு சொல்லிட்டு நெஞ்சில சுட்டு பாருங்க, சுடுமா சொல்லாதா? ஏன் தோட்டா புதுசா, அதை நீ கரெக்டா பாயிண்ட் நெஞ்சில வச்சு சுட்டு பாரு, செத்துரும், அதோட போயிடுவான். நெஞ்ச தொலைக்கும் அந்த குண்டு. அந்த குண்டு நெஞ்ச தொலைச்சு உள்ள போயிடும். நீங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடி பாபர் காலத்துல செஞ்ச பீரங்கியா எங்கேயோ வச்சிருக்கிறாங்க மியூசியத்துல. குண்டு போட்டு பாரு, போட்டு விட்டு வச்சு பாரு, வெடி பில்டிங் தகர்க்குதா இல்லையா பாரு, செதறடிச்சிடும் அப்படியே. என்ன பையன் செதறடிச்சு தோட்டா கிளிக்கமா கிளிக்காதம்பல. 1500 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட துப்பாக்கி, அதுக்குள்ள தோட்டா போட்டு சுட்டா சுடுமா சுடாதா? நெஞ்ச ஊடுருவமா ஊடுருவதா? துப்பாக்கி பழசுங்க பாய், தோட்டா புதுசு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பழசு. அந்த துப்பாக்கி பழைய துப்பாக்கி எத்தனை வருஷம் முன்னாடி பழசு? அதெல்லாம் ரொம்ப பழசுங்க. 1500 வருஷம் பழசு கிடையாது. ஆதம் நபி படைக்கிறதுக்கு பழசு படைச்சாங்க அப்ப. அதுக்கு முன்னாடி அது கதீம். அது கதீம் எவ்வளவு பழசு தெரியுமா? அது எவ்வளவு பழசுன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கதீம். ஏன் அல்லாஹ்வுடைய கலாம் ஒவ்வொன்றும் என்னங்க? சிஃபாத்துல்லாஹ். சிஃபாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிஃபத் எல்லாமே ஹாதிஸ் இல்ல, கதீம். சிஃபாத்துல்லாஹி வல்லஃஆலி துர்ரா கதீமாத்துன் மசூனாத்துல் ஜவாலி. அல்லாஹ்வுடைய சிஃபாத் ஜாத்தியா, சிஃபாத் அஃஆலியா ரெண்டுமே கதீமானது. ஆரம்பமே இல்லை இதுக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கு பாத்தீங்களா, அது ஆரம்பமே இல்லாத கதீம். கதீம்லயே கதீம், ஆரம்பமே இல்லாத கதீம். குல் ஹுவல்லாஹு அஹத், ஆரம்பமே இல்லாத கதீம். ஆனா ஒவ்வொரு குல் ஹுவல்லாஹு அஹத் சொல்லும் போது நீ ரைஃபிள்ல புதுசா சுண்டற அடி, குண்டு வரும் உள்ள இருந்து. அந்த குண்டு புதுசு, குண்டு புதுசு. அலைஞ்சுங்களா? நாம துப்பாக்கியை சுடுறதே இல்லை, சும்மா எடுத்து பார்த்துட்டு வச்சிடறோம். நீ ஓதுற குர்ஆன் சுட நீ பயன்படுத்தவே இல்லை, சுட்டு பாரு. துப்பாக்கி பழசு, புதுசு புதுசா குண்டு வரும். எவ்வளவு வரும் குண்டு? நிக்கவே நிக்காது. இலா யௌமில் கியாமா, கியாமா வரைக்கும் வரும். கியாமத்து வந்துடும், உலகம் அழிஞ்சு போயிடும். குர்ஆனுடைய மானாக்கள் அழியவே அழியாது. லஹா மஆனின் கமௌஜில் பஹரி. குர்ஆனுக்கு மானாக்கள் இருக்கிறது கடலின் அலைகளை போல. அலை இன்னைக்கு நிக்கும், கியாமத்துல நின்று போயிடுமா? கியாமத்து வந்து கடல் காணாம போயிடும், அலை அப்பதான் காணாம போகும். கடல் இருந்தால் கியாமத்து இருக்கும், அலை அலை இருக்கும். கடல் இருந்தால் அலை இருக்கும். அதே மாதிரி குர்ஆன் எப்படி? குர்ஆனுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய லஃப்ஸுகள், குர்ஆனுடைய சொற்கள் கதீமானது, ஆரம்பம் இல்லாதது. குர்ஆனுடைய மானாக்கள் முடிவே இல்லாதது. இது ஆரம்பம் இல்லாதது, அது முடிவு இல்லாதது. இது லா இலாஹ நிஹாயா, ஆரம்பமே இல்லாமல் கதீம். இது அஸலி, அது அபதி. ஒரே ஆயத். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரே ஆயத் தான். அந்த ஆயத்துடைய மானா மொத்த கியாமத் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தஃப்சீர் செஞ்சாலும் எழுதி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்துக்கு விளக்கம் எழுத நீங்க ஆரம்பித்தால் கடல் வற்றி போய்விடும். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்துடைய அர்த்தம் வற்றவே வற்றாது, சொர்க்கமே வந்துரும்பா. மனுஷன் எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சு சொர்க்கமே போயிடுவான். அங்க போய் உட்கார்ந்து கிராத் ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானக அல்லாஹும்ம. அங்கேயும் ஓதுவாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்க புது அர்த்தம். அப்பதான் இவ்வளவு காலம் துனியாவில் இந்த அர்த்தம் விளங்கவே இல்லையாப்பா என்று நீ ஆச்சரியப்படவே, அத்தகைய புது அர்த்தம் அந்த அல்ஹம்துலில்லாஹ்க்கு விளங்குவாங்க. அங்க நீ அந்த அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தத்தை விளங்கி ஆச்சரியப்பட்டு போய் லைச்சு உட்கார்ந்து இருப்ப.
அங்க பைஜநாயகம் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி அவங்க பயான் செய்வாங்க. அது வரைக்கும் அந்த அர்த்தம் தெரிய தெரிஞ்சிருக்காது. அது புது அர்த்தமா இருக்கும். அங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கு. தஅவாஹும் ஃபீஹா சூரத்திலே அவர்களுடைய துஆ எப்படிங்க? சுப்ஹானக்கல்லாஹும்ம என்பது அவருடைய துஆ. வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம். சொர்க்கவாசிகள் எப்படி காணிக்கை செலுத்திக் கொள்வார்கள்? ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும். இங்க உள்ள சலாம் அங்கே இருக்கு. இந்த குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் இருக்காதுங்க. ஏன்னா மார்னிங்கும் இல்ல ஆஃப்டர்நூன் இல்ல. சொர்க்கத்துல குட் நைட்டும் கிடையாது. குட் நைட்டும் கிடையாது, ஆல் அவுட்டும் கிடையாது. போயுங்க ஏங்க நைட்டே இல்ல குட் நைட்டு. அங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் நைட்டு ஆஃப்டர்நூன் எதுவுமே கிடையாது. ஒரே நேரம் தான். அல்ல அங்க என்ன இருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கும். தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒருவருக்கொருவர் காணிக்கை செலுத்திக் கொள்வார்கள். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சாப்பிட்டு முடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அங்கே சொல்லிக் கொள்வார்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொர்க்கத்துக்கு வந்துருச்சு பாருங்க. அது சொல்றது சுப்ஹானக்கல்லாஹும்ம சொர்க்கத்துக்கு வந்துருச்சு. அங்க அங்கேயாவது அர்த்தம் முடியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்த்தம் முடிஞ்சிருமா? முடியவே முடியாது. அங்க புது அர்த்தம் விளங்கும். முதல் நாள் எதுவும் பயன் செய்வாங்க, உட்காந்து கேட்போம். அவங்க காலையில உட்காந்து காலை அமுத்திட்டு நான் தான் முன்னாடி உட்காருவேன். ஏன்னா இங்க தெரியாது முன்னாடி உட்காந்து நம்மள விடுவோமா? அங்க எஜமானே நீங்களா பின்னாடி தான், எனக்கு பின்னாடி உட்காந்துங்க. அல்லா நட்டி பாக்கணும் இன்ஷா அல்லாஹ். எதுமா கூட்டி போயிருவாங்க சார். முதல் நாள் பயான் செய்வாங்க, மறுநாள் பயான் செய்வாங்க. அது அந்த விளக்கம் எல்லாம் வேற விளக்கமா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பயான் செய்வாங்க, விளக்கம் வேற விளக்கமா இருக்கும். இப்படியே அப்துல் ஆபால் சொர்க்கத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். முதல் நாள் சொன்ன விளக்கம் அடுத்த நாள் இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் தான் சொர்க்கம். அதுக்கு பேர் தான் சொர்க்கம். ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதோ லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹோ அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹோ சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துடைய ஆப்பிள் பழம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மரத்துடைய ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசையா இருந்து முன்னாடி வந்துடும் சொர்க்கத்துல. அதை சுவைத்து சாப்பிடுவான். அவ்வளோ இதுவரைக்கும் இந்த மாதிரி சுவை டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லையே என்று அவன் நினைப்பான். மறுநாள் அதே மாதிரி ஆப்பிள் அங்க தொங்கும், அதை சாப்பிடுவான். முதல் நாள் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கிறார், அடுத்த நாள் வேற டேஸ்ட். சொர்க்கத்துல அவன் நீடூழி வாழ்வான். ஆனா எந்த ஆப்பிளுமே முதல் நாள் சாப்பிட்ட டேஸ்ட் அடுத்த நாள் கிடையாது. திரும்ப அடுத்த நாள் வேற டேஸ்ட் தான், திரும்ப அடுத்த நாள் வேற டேஸ்ட் தான், திரும்ப அடுத்த நாள் வேற டேஸ்ட் தான். ஆப்பிள் சூரத்து தோற்றம் ஒன்றா இருக்கும், டேஸ்ட் வேற வேற. சொர்க்கம் ஒருத்தங்க இதான் சொர்க்கம். சொர்க்கம் என்ன வருதுங்க? முஷ்டபிஹாத்துன் வ கைர முத்தஷாபிஹாத். உருவங்கள் ஒத்துமையா இருக்கும், டேஸ்ட் வேற வேறையா இருக்கும். இங்க உள்ள மாம்பழம் அங்க இருக்கும். ஆனா ஒரு நாள் நீங்க இன்னைக்கு மல்கோவா இன்னைக்கு சாப்பிட்டீங்க, நாளைக்கு சாப்பிட்டா அதே டேஸ்ட் தான் இங்க துனியாவில். மல்கோவாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், வாழைப்பழத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம், பூவம்பழம் ஒரு டேஸ்ட், ரஸ்தாலி பழம் ஒரு டேஸ்ட். இதே ரஸ்தாலி நேற்று பாதி சாப்பிட்டீங்க வேற டேஸ்ட், இன்னைக்கு சாப்பிட்டா வேற டேஸ்ட் இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனா சொர்க்கத்துல நீங்க ரஸ்தாலி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் வந்த டேஸ்ட் அடுத்த நாள் வரவே வராது. அவ்வளவு டேஸ்ட் எங்க போவாங்க? எப்படி அத்தனை விதமா செய்ய முடியும்? துனியாவில் அல்லாவுடைய மகலூக்காகிய நீ வேணுங்களா? அல்லாவுடைய மகலூக்கு நீ எத்தனை ஸ்வீட் சேர ஒரே இனிப்பா 1000 வகையா காட்டுறான். மெட்ராஸ்ல ஸ்வீட் கிடைக்கிற சில பெரிய பிரம்மாண்டமான கடைகள், ஐயங்கார் பேக்கரி, அந்த பேக்கரி போனா ஹல்வா பிரிவும் தனியா வச்சிருக்கான், மைசூர் பாக்கு பிரிவும் தனியா வச்சிருக்காங்க. அது வரிசையா 10-15 வெரைட்டிஸ் மைசூர் பாக்கு, 100 கணக்கா வச்சிருக்கான். ஜிலேபியில 10-15 வகை, ஒன்னொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட். ஒரே ஒரு ஜீனி தான் எல்லாத்துல போட்டதும். ஒரு ஜீனியை இத்தனை ரகமா உன்னால காட்ட முடியும் பொழுது உன்னை படிச்ச ரப்பு காட்ட தெரியாதா? அவன் கற்பனை என்ன? அல்லாஹ்வுடைய கற்பனை வற்றியா போயிருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு துணியா எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு 800 கோடி பேர். ஒருத்தர் மாதிரி அடுத்தவர் கிடையவே கிடையாது. என்ன மாதிரி அல்லாஹ்வுடைய கற்பனை. நம்மளே ஒரு 4 மனித படம் போடணும், அதே கண்ணு காது மூக்கு வச்சு மனுஷ படம் போடணும். ஒரு 10 படம் வரிசையா போடுன்னு சொன்னா 2வது படமே குரங்கு மாதிரி தான் இருக்கும். எதுக்கு மாதிரி எப்படி போறது? வித்தியாசம் டிஃபரெண்ட் எப்படி காட்டுறது நமக்கு தெரியாது. டிசைனிங் அடுத்து கரடி மாதிரி போடுவோம், அடுத்தது அதுக்கு மேல முடிஞ்சுச்சு.
800 கோடி பேருக்கும் உருவம் வேற வேற. என்னங்க டிசைன், என்னங்க டிசைன்? 800 கோடி பேருக்கும் குரல் வேற வேற. அமெரிக்கால இருந்து பேசுறான், என்ன நேற்று குரல் கொஞ்சம் மாத்தி இருக்கு தம்பி, நல்லா இருக்குதா இல்லையா, உடம்பு சளி பிடிச்சிருக்கு. அமெரிக்கால சளி பிடிச்சி இங்க சொல்றான் பை. அம்மா போன் பேசுறாங்க பையன், நல்லா தம்பி நல்லா இருக்கியம்மா, ஆபீஸ் முடிஞ்சு வந்து எனக்கு குரல் கொஞ்சம் வித்தியாசம், சளி பிடிச்சிருக்கா. ஆமாட்டா, கொஞ்சம் பால்ல மஞ்சள் போட்டு குடி. இங்க இருந்து அமெரிக்காவுக்கு என்ன பை, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு சொல்றாங்க நம்ம, கொஞ்சம் மஞ்சள் போட்டு பால் குடிமா, சரியா போயிரு கண்ணு, பணியில் நிக்காதமா அப்படின்னு. இங்க இருந்து அம்மா சொல்றாங்க. யாரையா குரலை தின்னு பிடிச்சது, எப்படி 800 கோடி பேருக்கும் குரல் வேற வேற. 800 கோடி பேருக்கும் உருவம் வேற வேற. 800 கோடி பேருக்கும் கை, இத்தனூன்னு கையில படம் போட்டாங்க. 1 இன்ச் விரல்ல எல்லாத்தால 800 கோடி பேருக்கும் படம் போட்டிருக்கான். ஒரு படம் மாதிரி அடுத்த படம் இல்ல. கற்பனை வச்சுச்சு அல்லாவுக்கு. நான் 1 இன்ச் இந்த பெருவிரல் அந்த அளவுக்கு இடம் தர்றேன், அதுல நீ படம் போடணும், ஒரு 500 படம் போடணும், முடியாது நம்மளால. வித்தியாசமா டிஃபரெண்டா. அது படம் வந்து பூ மாதிரி வெறும் கோடு கோடு தான் இருக்கணும். இது உண்டை உண்டையா கோடு கோடா இருக்கணும், டிஃபரெண்டா இருக்கணும், முடியவே முடியாது. 800 கோடி பேருக்கும் அதான் டிஃபரெண்டா வச்சான். இப்ப வாழக்கூடிய 800 கோடி பேரு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி 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 பேர் போயிட்டாங்க, எல்லாருக்கும் வேற வேற டிஃபரெண்ட். இனி கியாமத்துக்கு 8000 10,000 எத்தனையோ கோடி கோடி பேர் வருவாங்க, எல்லாருக்கும் டிஃபரெண்ட். இது போன்று இன்னும் எத்தனை 1000 மடங்கு வந்தாலும் கை டிஃபரெண்ட், விரல் டிஃபரெண்ட் தான். எப்படி கற்பனை, அல்லாஹ்வுடைய கற்பனைக்கு வத்தவே வத்தாது. அதுதான் எம் யஜமா. இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், மிகவும் அறிந்தவன் தான். விசாலமானவன், மிகவும் அறிந்தவன் தான். இது இத்தனை விரலாக 1 இன்ச் இருக்கு. கண்ணுல கருவிழி இருக்கு, எத்தனை இன்ச் இருக்கு அது? இப்ப பிளேட்ல ஏறப்பட கண் கொஞ்சம் நல்லா முடிச்சு பாருங்க, கண்ணை மூடி தோறங்க, முடிது டப் போயிட்டே இருக்கீங்க. உங்க அத்தா பேர் என்னது, உன் பேர் என்னது, எப்ப கண்ணிலே சொல்றாங்க. பிளேட்டு போறாங்களா, கண்ணை நல்லா முடிச்சு பாரு, இப்படி கேமரா முன்னாடி முடிச்சு பாருங்க, போயிட்டே இரு. உங்க பிவி பேர் வந்து மல்லிகா, உனக்கு 8 புள்ள இருக்குது, ஒரு ரத்தம் வந்து B+, B பாசிட்டிவ் உங்க குரூப்பு. நீ ஏற்கனவே 37 தடவை வந்து மலேசியா போயிருக்கிற, 42 சிங்கப்பூர் போயிருக்கிற. இப்படி கண்ணை முடிச்சு பார்த்தோன்னே சொல்றோம் எல்லாம். மொத்த ஸ்டோரி இவனுக்கு மறந்து போயிடுவோம். ஏன் நம்ம எல்லாம் வருஷம் போறீங்க, ஹஜ்ஜுக்கு போனது தான். இப்போ எதமான என்ன சொல்லுவாங்க, நீங்க 45 தடவை சிங்கப்பூர் போயிருக்கிறீங்க, 56 தடவை மலேசியா போயிருக்கிறீங்க, 88 தடவை துபாய் போயிருக்கிறீங்க, நினைச்சுங்களா? எல்லாம் வச்சு சொல்லுது. எதுங்க நீ கண்ணை முடிச்சு பார்த்தோன்னு மொத்த ஸ்டோரி சொல்லு, பிறந்த செய்தியிலிருந்து எல்லாம் எங்க வச்சாங்க. அதெல்லாம் நீ திருவண்ணு கண்ணுக்குள்ள அல்லாஹ் ஜல்ல எத்தனை வித்தியாசம். 800 கோடி பேருக்கு டிஃபரெண்ட் தான். ஆதம் நபியிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லாருக்கும் மாத்தி 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 வச்சான். ஆனா எல்லாரு கண்ணையும் பார்த்தா கருப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. இது அல்லாஹ் முத்தஷாபிஹாத்துன் வ கைர முத்தஷாபிஹாத். பார்க்க ஒன்றா இருக்கும், ஆனா சுவை வேற மாதிரி இருக்கும், தன்மை வேற மாதிரி இருக்கும். எது சொல்ல வரமா, இப்ப அல்லாஹ் படைத்த கண்ணுக்கு பார்க்க ஒன்னா இருக்குது, சுவை வேற மாதிரி இருக்கு, அதனுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கு. டம் இது விரல், இது வந்து அல்லாஹ் தாலா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது, அமைப்பு வேற மாதிரி இருக்கு. இவ்வளவு டிஃபரெண்டா வச்சு அல்லாஹ் தாலா சொர்க்கத்துல ஒரு ஆப்பிள் தான் நேற்று சாப்பிட்டது அதே மாதிரி தான் ஆப்பிள் இருக்கும். சொர்க்கத்துல சாப்பிட்டு கொண்டே இருப்பான். பல கோடி ஆண்டுகள் சாப்பிடுவான். ஒரு முறை சாப்பிட்ட டேஸ்ட் திரும்ப வரவே வர. ஒரு முறை சாப்பிட்ட டேஸ்ட் திரும்ப வரவே வர. இப்படி இருக்கும் பொழுது இது மக்லூக்குடைய ஹாலத்து இப்படி படிச்சா அல்லாஹ் தஆலா. குர்ஆன் கைர மக்லூக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மக்லூக் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓடுறீங்களா? சொல்லுங்க எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சொன்னோம் இல்லமா, இந்த எந்த லஃப்ஸும் மக்லூக் இல்லை. இது கைர மக்லூக், படைக்கப்படாதது. அல்லாஹ் படைக்கப்பட்ட மக்லூக்குக்கு இவ்வளவு தரம் வச்சிருக்கா, ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இல்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் விளக்கம் முடிஞ்சா போயிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்
இது கைர மஹ்லூக், மஹ்லூக் இல்ல. நாம மஹ்லூக் மோலா, நாம மஹ்லூக், நாம அல்லாஹ்வுடைய மஹ்லூக். லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் வந்து மஹ்லூக் இல்ல. அல் குர்ஆனு கைரு மஹ்லூகின். சுப்ஹானல்லாஹ். எஜமான் நாம யாருங்க? மஹ்லூக். நம்ம வாய் என்னங்க? நம்ம உதடு, பல்லு, தொண்டை, குரல், இந்த குரல்ல வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கைரு மஹ்லூக். பாரவா ஜி, நாம மஹ்லூக், நம்ம வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கைரு மஹ்லூக். நாம மையீத், நம்மள வெளியான லா இலாஹ இல்லல்லாஹ் மையீத் இல்ல, ஹய்ய். அது என்னைக்குமே மரணம், ஜீவிதமானது. ஏன் மஹ்லூக் தாங்க மூத்தா போகும், அது மஹ்லூக்கா இல்லடி மூத்தா போகும். யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையீத், மையத்திலிருந்து அல்லாஹ் ஹய்ய வெளியே கொண்டு வரேன்டாங்க. மையத்திலிருந்து ஹயாத்தானது வெளியே கொண்டு வருவேன். யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையீத், யுக்ரிஜுல் மையீத ஹய்யிலிருந்து மையீத கொண்டு வருவோம். அப்ப நம்மிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் வெளியாக்குறான். அந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்து சாரே காயினாத் அல்லாஹ் வெளியாக்கிட்டான். ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ். மையத்திலிருந்து ஹய்யாத்தை வெளியாக்குவான், ஹய்யிலிருந்து மையத்தை வெளியாக்குவான். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் கைர மக்லூக், அதிலிருந்து வெளியான மொத்த காயினாத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத் வரைக்கும் சொர்க்கம் நரகம் எல்லாம் மக்லூக். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் கைர மக்லூக். சுப்ஹானல்லாஹ். அரே வாஹ், என்ன அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் மக்லூக் கிடையாது பாய். சுப்ஹானல்லாஹ். வாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் மானா மட்டும் முடிஞ்சு போயிருமா? முடியவே முடியாது. கலிமாவுடைய மானாவுக்கு முடிவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்திலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிக்கிட்டே இருப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிக்கிட்டே இருப்போம். அங்கேயும் பேசுவோம், அங்கேயும் அர்த்தம் முடியாது. சொர்க்கத்துல சுப்ஹானல்லாஹ் அங்கேயும் முடியாது. இங்க சொன்னோம், இப்ப தண்ணீரை கொடுத்தவர் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. இந்த வடையை கொடுத்து தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. அங்க கொஞ்சம் மாத்தி பேசுவாங்க, அங்கும் வரும் எல்லாமே. இந்த ஊர்லீனை கொடுத்து தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, அங்கேயும் பேசுவோம். அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும். என்ன பை, அங்கேயும் இருக்கும். அங்கேயும் சமா நடக்கும். எதுமா வருவாங்க, சாஜி பேசுவாங்க. சொர்க்கத்திலே ஒரு சமா நடக்குதுன்னு படிச்சாங்க, அங்கேயும் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் ஜி, அங்கேயும் சமா நடக்கும். கேட்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப என்னமா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அர்த்தங்கள் முடிவடைவதில்லை. குர்ஆனுடைய எந்த வசனங்களுடைய அர்த்தங்களும் முடிவடைவதில்லை. நாம் அந்த குர்ஆனை பழைய துப்பாக்கி மாதிரி கையில வச்சிருக்கிறோம். இன்னும் அந்த குண்ட ட்ரிக்கரை எடுக்கவே இல்லை. நம்ம எடுத்து நெஞ்சில வச்சு சுட்டா நெஞ்ச போய் தைக்கிற தெரியும். அதனால ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன கடந்து அடுத்த இதுக்கு போக முடியல. அடுத்த ஆயத்துக்கு போக முடியல அவங்களால. குல்லமா இஸ்தத்து ஃபீஹி நظرன் இஸ்தத்து ஹுஸ்னா, ஒவ்வொரு முறை நான் திரும்ப திரும்ப பார்க்கிற பொழுதும் அதன் அழகும் திரும்ப திரும்ப அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. முந்தைய பார்த்தா இன்னும் பேரழகு, இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட பேரழகு, மூணாவது பார்த்தீங்கன்னா முந்தைய விட பார்த்த விட பேரழகு, இதற்கு முன்பு பார்த்திராத பேரழகு, அழகுக்கு மேல் அழகு, முடிவிடையாத அழகு. அது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தக்பீர் கட்டி நின்றாங்க. இஷாக்கு தொழுது முடிச்சுன்றக்கா தொழுல நின்றாங்க. ஒரு ஆயத்து வந்துச்சு, வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அதே ஆயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே நிக்கிறாங்க. ருக்குவுக்கு போல கியாமத்துல நின்று தொழுகிறாங்க. அந்த ஆயத்து சொல்றாங்க, சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இரவு கடந்து சென்று ஃபஜ்ர் பாங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் ருக்குவுக்கு போனாங்க. நம்ம நிக்க முடியும், முதல்ல சும்மா நிக்க முடியுமா? அது ஓத வேணாம். அவங்களே இல்லைங்க, அசையாம இருந்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க. கண்ணுல தண்ணி ஊத்திட்டே இருக்கு, வாயில வந்தா சொல்லியுமா ஐயுஹல் முஜ்ரிமூன். அப்ப அந்த ஆயத்துல என்ன ஃபஹம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க? அந்த ஆயத்துல என்ன விளக்கம் பெற்றுக்கிட்டாங்க? என்ன இன்ட்ரெஸ்ட் பெற்றுக்கிட்டாங்க? என்ன லைஃப் பெற்றுக்கிட்டாங்க அவங்க? சில நேரங்களில் ஒரே ஆயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் இரவெல்லாம் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருப்பார்கள்.
அப்ப நாம அந்த ஆயத்தமா அல்லாஹ்வுடைய கலாம் என்று பார்க்கணும். ஆயத்து பழசு, பழசுலையும் பழசு. ஒவ்வொரு நாளும் உனக்கு அல்லாஹ் புதுசு புதுசா விளக்கம் கொடுப்பான். புதிய புதிய விளக்கம் கல்வில உதயமாகும். வாழ்நாள்லாம் பயன் செஞ்சாங்க நூறு நாயகம். ஒரு நாள் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் ஆயத்தை ஆரம்பிச்சாங்க பொருள் ஃபைசுல் ஹசரத் மதரசாவில். அன்னைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்க. சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க, வயசு 90 ஆயிடுச்சுப்பா, இவ்வளவு காலம் இந்த ஆயத்தை பல 100 முறை ஒரு பயான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இந்த ஆயத்துல என் கல்வில அண்ணா இல்லை அல்லாஹ்வோட விளக்கம் போட்டானே, இதுக்கு முன்பு அந்த விளக்கம் என் கல்வில வரவே இல்லை. அவ்வளவு ஞானங்கள் அல்லாஹ் இந்த மதரசாவை ஒதுக்கிய செஞ்சான் என் கல்வில. தெரிஞ்சுங்களா? அந்த பரக்கத்தான் உட்காந்து ஓடிட்டு உட்காந்துருக்கோம். அது நூறு நாயகம் நின்று துவா செஞ்ச இடம் இல்லவா அது. புதிய விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதுல அங்க உட்காரும் போதே புதிய விளக்கத்தை அல்ல தரான். அல்ல பெரிய ஒரு கால் வச்சு இடத்துக்கு ஒரு பறக்கத்து. ஒரு பெரியவங்க ஒரு ஊருக்கு போனாங்க. போன இடத்துல பேர் பூங்கா மாதிரி தோட்டம் எடுத்து அங்க போய் கல்ல உட்காந்தாங்க. உட்காந்ததோட அவன் கல்வில சில இன்கிஷாஃபா சில ஞானங்கள் உதயமாகுது. என்னடா இது, இங்க உட்கார்ந்த உடனே எனக்கு புதுசா ஒரு விதமான கைஃபியத்து உண்டாகுது, ஒரு அருள் சுரக்குது எனக்கு. என்ன இது கல்லு? இல்ல 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகான் இந்த ஊர்ல வாழ்ந்தாங்க. அவங்க மிகுதமா இந்த கல்லு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கல்லு கிடக்குது. அங்க போய் உட்கார்ந்த உடனே அருள் சுரக்குது. பெரியவர்கள் கால் வச்ச இடத்துக்கும் பறக்கத்து இருக்கு பாய். பெரியவர்கள் மகான்கள் புனிதமான கால்பட்ட இடத்துக்கும் பறக்கத்து இருக்கு. அதெல்லாம் வரும்போது நாகூர் எஜமான் தர்பார்ல நின்று சலாம் சொல்லிட்டு எஜமான் தர்பார்ல அல்ஹம் சூரா குல்வலா சூரா நிறைய ஓதி ஈசா சாப் செஞ்சு, எஜமானே இந்த ஏரியாவே அல்லாஹ் உங்க கண்ட்ரோல்ல கொடுத்துருக்கான். நீங்க யார நாடுறீங்களோ அவர்களை உங்களுடைய பிரதிநிதியா நியமிக்கலாம். என்னையும் உங்களுடைய பிரதிநிதியாக நியமித்து திருக்கலிமாவுடைய வேலையை என்னை கொண்டு வாங்கிங்க எஜமான எந்த எஜமான கோரிக்கை வச்சுட்டு வந்தேன். அவங்க சொல்றதுதான். அந்த காலடியுடைய பரக்கத்தை தெரிஞ்சுட்டா விடமாட்டோம். காபத்துல்லாவுக்கு முன்னாடி மக்காம இப்ராஹிம் இருக்குல்ல, அங்க நின்று தொழ வேண்டும் என்று சஹாபாக்கள் எல்லாம் போட்டி போட்டாங்க. இன்னைக்கு நாமளும் என்ன போட்டி போடுறாங்க? அங்க நின்று தொழுகிறதுக்கு அவ்வளவு போட்டா போட்டி. மகாமி இப்ராஹிம முசல்லா, அல்லாஹ்வே சொல்லிட்டான் மகாம இப்ராஹிமி தொழுகும் இடமாக ஞாபகம் கொள். துனியாவில் எங்க தொழும் அருள் குல்லு, முழு பூமியும் எனக்கு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதா அப்படின்னு சொல்லலாம். இப்ப எங்க வேணும் தொழலாம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் ஹாஸாக்கி இங்க போய் தொழுவுங்கன்னு குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லவே இல்லை. தொழுகைக்கு துனியாவில் எங்கெல்லாம் நின்றாலும் வள்ளி வஜஹக்கு ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்கள் முகத்தை காபத்துல்லாவை பார்த்து தொழுது கொள்ளுங்கள். உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரியே காபத்துல்லாவை பார்த்து தொழுது கொள்ளுங்கள் சொன்னான். காபத்துல்லாலே போய் தொழுதுங்கன்னு கூட சொல்ல அல்லாஹ் தஆலா. ஒரே இடம் சொல்லியிருக்கான் அல்லாஹ் அந்த மாதிரி. அங்க போய் தொழுகு விடமா ஆக்கி கொள்ளுங்கள். வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்ற கல் இருக்கிறது அல்லவா, அதை நீங்க தொழுகும் இடமாக ஆக்கிக்கொள்ளுங்க. மக்காம அவங்க நின்ற கல்லு, அவங்க கால்பட்ட கல்லு, அந்த கல்லு இருக்குல்ல அது பக்கத்துல போய் தொழுவுங்க, கதம் போய் செய்யுங்கன்னு அர்த்தம். அவங்க காலுக்கு அவ்வளவு பறக்கத்து இருக்கு. மக்காம கால் வச்ச இடம், அந்த கால் வச்ச இடத்துக்கிட்ட போய் தொழுகு. நீ தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தான், ஆனா அங்க போய் தொழுகு. நீ தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தான், அவங்க கால்பட்ட இடத்துக்கிட்ட போய் தொழுகு, உனக்கு அல்லாஹ் கிடைப்பான். என்ன போய் நீ தொழுவது அல்லாஹ்வுக்கு தான். நீ துஆ கேட்கறது அல்லாஹ்ட்ட கேட்கற. நாகூர் எஜமான் கால்பட்ட இடத்துல போய் கேளு, அல்லாஹ் கபூல் செய்வான். நீ துஆ கேட்கறது அல்லாஹ்ட்ட தான், ஆனா அஜ்மீர் நாயகம் கால் படிச்சு அங்க போய் கேளு, அல்லாஹ் கபூல் செய்வான். நீ துஆ செய்யறது அல்லாஹ்ட்ட தான் கேட்கற, தொழுகிறது அல்லாஹ் தொழுகிற. மஸ்தான் அப்பா எஜமான் தர்பார் இருக்குல்ல அங்க போய் கேளு, அல்லாஹ் கபூல் செய்வான். மகாமி இப்ராஹிம முஸல்லா, நீதான் அல்லாஹ் சொன்ன எல்லா இடத்தையும் தொழுகலாம் நீ சொன்ன, அவர் மக்காம இப்ராஹிம் போய் தொழுகு நீ சொன்ன அல்லாஹ் கேட்டு பாருங்க. எங்க வேணா தொழுகலாம், அங்க போய் தொழுக பைதான் கிடைக்கும். ஏன்? அவர்களுக்கு பிரியமானவர்கள். மக்காம கால்பட்ட கல்லுங்க. இப்ராஹிம் நபி என் கலீல், என் நேசர், ரொம்ப நேசி அவங்கள.
உயிருக்கு உயிராக நேசித்தேன் அப்படி சொல்லலாமா? உலகத்துல அப்படி சொன்னா அல்லாஹ் மட்டும் தான் சொல்லலாம். நாமெல்லாம் சொல்றோம் உயிருக்கு உயிரா நேசிச்சு, அதான் பொய். இவன் நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், என் உயிருக்கு உயிரான நண்பன் அப்படின்னு. அப்படியே அவன் உயிருக்கு உயிர் கொடுப்பியா? உயிருக்கு உயிரா நண்பன் அர்த்தம் என்னங்க சார்? இல்ல ஓ உயிர் அவர்கிட்ட போயிடுச்சு, அவர் உயிர் உங்கள்கிட்ட வந்துருச்சா? இல்ல நீ அவருக்கு உயிர் கொடுத்தாயா? இல்ல அவர்கிட்ட ஒன்றை ஓடுற உயிர் அவர் உயிரா? அவர்கிட்ட ஓடுற உயிர் ஓ உயிரா? என்ன பை உயிருக்கு உயிரா நண்பன் எப்படி சொல்ற? அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா நம்முடைய உயிருக்கு உயிரான நண்பன் அல்லாஹ் மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, இந்த மனிதனுக்கு என் உயிரை ஊதினேன். அப்ப நம்மள ஓடுற உயிர் அல்லாஹ்வுடைய உயிர். அப்ப நம்ம ஓடுற உயிர் யாருடைய உயிர்? அல்லாஹ்வுடைய உயிருங்க. அப்ப நம்ம உயிர் நண்பன் அல்லாஹ் ஒருத்தன் தான். மற்றவெல்லாம் உயிர் நண்பன் சும்மா போலி. சண்டை போட்டு அவன் பேசவே இல்லைங்க. என்ன ரொம்ப க்ளோஸா ரொம்ப நெருங்கி இருந்தீங்க உயிர் நண்பன் சொன்னேன் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை, அதோட நான் பேசி 1 வருஷம் ஆச்சு, போன கூட பேசுறது கிடையாது. இப்ப உயிர் நண்பன் எங்க போச்சு? பேசாதீங்க அவனுக்கு, எங்க அவனை பத்தி இப்படி பேசாதீங்க, வேற யாரை பத்தி என்ன பேசுங்க. எங்க போச்சு உயிர் நண்பன்னா? தெரிஞ்சுங்களா? இதான் உயிர் நண்பன். ஒன்ன விட்டு பிரிஞ்சு போயிடும், வாழ்நாள பேசவே விரும்ப மாட்டான். அதுக்கு பின்னாடி நல்லா பெரிய மாட்டான் நம்மளை விட்டு. ஏன்னா அவன் உயிர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான், அவன் உயிர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். நாம ஜிஸ்மு என்று எதை நம்முடைய ஜிஸ்மு என்று எதை சொல்லுகிறோமோ இது அவருடைய உஜூது. நம்முடைய ஜிஸ்மு என்று எதை பெருமை கொண்டு கொண்டிருக்கிறோமோ இது அவருடைய உஜூது. உன்னுடைய உஜூதுக்கே சதகா, உஜூதுடைய பிச்சை இது. உன்னுடைய கல்பு என்று எதை நீ பீற்றிக் கொள்கிறாயோ, என் கல்புல ஒன்று வருது, எல்லாமே வருது கல்புல, நடிகெல்லாம் வர்றா, கல்புல ஒரு உதவி பெரிய கல்பு அரசுல்லாவா விளைஞ்சுங்களா? அரசுல்லாவா ஆக்காத. உன் கல்பு என்று எதை நீ பீற்றிக் கொள்கிறாயோ அது அல்லாஹ்வுடைய இல்மு. அவன் இல்முடைய பர்த்தம் தான் அவனுடைய கல்பா இதை காட்சியளிக்கும். அது உன் கமால் இல்ல, அல்லாஹ்வுடைய இல்முடைய பர்த்தம். உன்னுடைய ரூஹ் என்று எதை நீ பீற்றிக் கொள்கிறாயோ, உயிர் இருக்கும் வரை உன்னை கைவிட மாட்டேன், உயிர் இருக்கும் வரை உன்னை நேசிப்பேன். யாரு? இந்த உடல் மண்ணுக்கு என் உயிர் அந்த ஆளுக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் அந்த ஆளுக்கு. யார் உயிர்? அது உங்க அத்தா கொடுத்த உயிரா? இந்த உயிர் என்று எதை நீ பீற்றிக் கொள்கிறாயோ அது அல்லாஹ்வுடைய நூருடைய பர்த்தம். அல்லாஹ் தஆலாவுடைய நூர் எப்ப தஅய்யுன்ல சம்பந்தப்படுகிறதோ தப் ரூஹ்கா நாம் பாயா. அப்ப ரூஹ் என்ற பெயர் வந்தது. रूह எப்ப வந்து भाई அல்லாஹ்வுடைய நூர், उनका नूर जब तअय्युन से ताल्लुक हुआ तब रूह का नाम पड़ा. அப்பதான் ரூஹ் என்ற பெயர் வந்து. நீ எதை நஃப்ஸ் என்று எதை நீ பீற்றிக் கொள்கிறாயோ அது அல்லாஹ்வுடைய ஷுஹூதுடைய மகாமுடைய பர்த்தம். சுப்ஹானல்லாஹ், ஷுஹூதுடைய பர்த்தம். 4 சாமான் கொடுத்தாங்க நம்மள்ட்ட, உஜூத், இல்ம், நூர், ஷுஹூத். நம்மள்ட்ட வந்து பேர் மாறிடுச்சு, தஅய்யுன்ல வந்தோன்னு. அது லா தஅய்யுன், அது சுப்ஹானல்லாஹ், லா மஹ்தூத், லா முகய்யத், எல்லை இல்லாத பேரரசு. அங்க அதுக்கு பேர் உஜூத். இந்த தஅய்யுன்ல காட்சி அளிக்கும் போது பேர் மாறிடும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், பேர் மாறி ஜிஸ்மு, கல்பு, ரூஹ், நஃப்ஸ். எல்லை இல்லாத இருக்கும் ஒரு பேரு, அது ஒரு எல்லையில தஅய்யுன்ல வரும்போது பேர் மாறிடும். பை இந்த உலகத்துல பிளாஸ்டிக்னு சொல்றாங்கல்ல, என்ன எஜமான் தாஜ் எஜமான், அது எவ்வளவு பெருசு இருக்கும்? பிளாஸ்டிக்ங்கிறாங்க, அது எவ்வளவு பெருசு? நீங்க சொல்லுங்க, அவங்க வந்து பாடகர் தான், நீங்க தான் வந்து என்ஜினியரிங் சொல்லுங்க. இந்த பிளாஸ்டிக் எவ்வளவு பெருசு? பிளாஸ்டிக் எவ்வளவு பெருசு? அல்லாஹ் படைச்ச மக்லூக் அதே எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியல. நீங்க டப்பா எடுங்க, இது இது பேர் என்ன பாய்? இது பேர் என்ன? டப்பா, பாட்டில், பேர் மாறிடுச்சு. இது பிளாஸ்டிக் தான் பை. இது மேல பார்த்தா பிளாஸ்டிக், கீழே பார்த்தா பிளாஸ்டிக், சைடுல பார்த்தா பிளாஸ்டிக், உள்ள பார்த்தா பிளாஸ்டிக், சரி திறந்து உள்ளேயும் பார்த்தா அங்கேயும் பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக் ஒரு முகையதுல ஒரு தோட்டத்துல வந்தோன்னு பாட்டில்னு பேர் மாறிடுச்சு. இதுக்கு பேர் என்ன பை? மூடி. எங்க பேர் மாத்தி பாட்டில் சொன்னீங்க,
இப்ப சேர்ந்து பாட்டுருங்க சார், தனியா கட்டினா மூடின்னு பேர் வந்துருக்கு. ஏன் பிளாஸ்டிக் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மூடிங்கிறீங்க? பேர் மாறிடுது சார். இது லா தாயுனா தாயு குறிப்பு. இது வந்து ஒரு ஷேப், ஒரு ஷக்கல், ஒரு சூரத். ஒரு ஷேப்ல வரும் பொழுது, உருவம் மாறுகிற பொழுது, ஒரு உருவத்துல கட்டுப்படுகிற பொழுது, முகையதாகிற பொழுது ஒரு பேர் வருது. அது முத்தலக்கா இருக்கும்போது பேரே இல்லை, எல்லையே இல்லை. எவ்வளவு பெருசுன்னு கணக்கே வர முடியாது மஹ்லூக்க. இப்ப இது எவ்வளவு பெருசுன்னு கேட்டா அளவு சொல்லிடலாம். 3 இன்ச்சு இருக்குங்க, 1.5 2 இன்ச்சு தான் இருக்கும் அகலம். விட்டமின் தான் சொல்லிடலாம். வெயிட் என்ன இருக்கும்? வெயிட் வந்து ஒரு 50 கிராம் கூட இருக்காது, 25 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் சொல்லலாம், வசன் சொல்லலாம், நீளம் சொல்லலாம், அகலம் சொல்லலாம், நிறம் இல்லை என்று சொல்லலாம், கலர் என்னன்னு சொல்லலாம். லாத்தாயும்ல எதுவுமே கிடையாது. சரி, இது மூடியின் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் உடைய எடை என்னங்க? பிளாஸ்டிக் சொல்ல துணியாவில் சொல்ல எத்தனை, எவ்வளவு எடை, எத்தனை கிலோ? எத்தனை கிலோ எடை? என்ன கலர்? உங்களுக்கு தான் தெரியல, அவங்களுக்கு கேட்கணும். நீங்க சொல்லுங்க, பிளாஸ்டிக் என்ன கலரு? கலரே கிடையாது. எவ்வளவு நீளம் நீங்க சொல்லுங்க. பிளாஸ்டிக் சொல்றாங்கல்ல, பிளாஸ்டிக் இருக்கா இல்ல துணியாவில்? என்ன எவ்வளவு நீளம்? அது அதுக்கு எவ்வளவு நீளம்? பொருளுக்கு தான் நீளம் இருக்கு. எனவே அதுக்கு நீளம் கிடையாது. எவ்வளவு எடை? எத்தனை கிலோ இருக்கும்? 5 டன் இருக்கும். எடையே கிடையாது. எனவே பிளாஸ்டிக் இருக்கு, லா தாயும் இல்ல, லாயிலா நிஹாயாவுல முகையது இல்லாம பார்த்தால் எடை இல்லை, வசன் இல்லை, நீளம் இல்லை, தூள் இல்ல, அரது இல்ல, உமுக்கு இல்ல, ஹைட் இல்ல, உயரம் இல்ல, வடிவம் இல்லை, சூரத் இல்லை, சக்கல் இல்லை, எதுவுமே இல்லை. உருவம், வடிவம், அமைப்பு, நீளம், அகலம், எடை, நிறம், எந்த பேதமையுமே இல்ல. எப்ப ஒன்றுல முகையத் ஆயிடுச்சோ எல்லாமே வந்துருச்சு. ஒன்றுல முகைதான், ஒண்ணு நீளம் வந்துருச்சு, அகலம் வந்துருச்சு, கலர் வந்துருச்சு, உயரம் வந்துருச்சு, எடை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அல்லாஹ் படைச்ச மக்லூக்ல இவ்வளவு கமால் இருக்கு, இவ்வளவு திறமை இருக்கு. எஜமானுக்கு இருக்காதா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா? இல்ல. நீளம் இருக்கா? இல்ல. அகலம் இருக்கா? உயரம் இருக்கா? எடை இருக்கா? கலர் இருக்கா? வடிவம் இருக்கா? சூரத் இருக்கா? ஷக்கல் இருக்கா? எதுவுமே இல்லாத போல தாயுள்ள காட்சி அளிக்கும் போது பேர் வந்து, இவர் பேரு சாதிக் மௌலானா, இவங்க பேரு இஸ்ஹாக், இவங்க பேர் இன்சாத், இவங்க பேரு ஷாஹுல். பேர் வந்த உடனே நீளம், அகலம், உருவம் எல்லாம் தாயுன்ல வரும்போது குறிப்பில்லாத ஏகம் ஒன்று குறிப்பில் வந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய உஜூத் எப்ப தாயுன்ல தஅல்லுக் ஆகுச்சோ என்ன பேர் வந்துச்சுமா? ஜிஸ்முன்னு பேர் வந்து. ஜிஸ்முன்னு பேர். அல்லாஹ் தஆலாவுடைய இல்மு எப்ப தாயுன்ல சம்பந்தப்பட்டு என்ன பேர் வந்துச்சு? கல்புன்னு பேர் வந்து. அப்ப அவருடைய இல்மு தான் இங்க கல்பா காட்சி அளிக்குது. அப்ப நம்ம கல்பில, உயிரிலே நிறைந்திருப்பது அல்லாஹ் தான். கல்பில் நிறைந்த இதய கனி எல்லாம் பொய். உன் இதயத்துல யாரும் நிறையவே இல்லை, அவன் தான் நிறைஞ்சான். உன் இதயத்துல நிறைஞ்சது அவன் ஒருத்தன் தான். எடுங்க, மூடி கண்டு, மூடி பறக்கத்தான மூடியுமா இவர். இப்ப இந்த மூடி சொல்லுது, இந்த மூடி வந்து இந்த மைக்கா இது மெட்டல். என்னது? என்ன மெட்டல்? சில்வர். என்னது? இந்த அலுமினியத்தை நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், என் உயிருக்குறா நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்லுச்சுன்னு வைங்களேன், அது பொய். எங்கேயுமே இல்லை அலுமினியம். இதே இந்த மூடி பிளாஸ்டிக்க சொல்லுச்சு, என் உயிருக்கு உயிரா நீதான் இருக்கு, அது உண்மை. நம்ம கல்பாவே அவன் தான் இருக்கிறான், நம்ம ஜிஸ்மாவே அவன் உஜூத் தான் காட்சி, நம்ம கல்பாவே அவன் இல்மு தான் இருக்குது, நம்ம ரூஹாக அவன் நூறு தான் இருக்கு, நம்ம நப்சாக அவனுடைய சுஹூத் தான் இருக்குது. அப்ப நம்ம கல்பில் நிறைந்தவன் ஒருத்தன் தான், என் இதய கனி அவன் ஒருத்தன் தான், என் உயிருக்கு உயிரான ஒருத்தன் தான், என் உடலும் மண்ணுக்கு நானும் மண்ணும் சேர்ந்து அவனுக்கு, உடலும் மண்ணும் சேர்த்து அவனுக்கு தான். எப்படி இன்னொரு இருக்க முடியும்? அதுல போய் வேலையே இல்லை, எல்லாம் பொய், எல்லாம் பொய். என் உயிருக்கு உயிரான ஒருத்தன் மட்டும்தான். என் உயிராக எவன் இருக்கிறானோ, என் உயிரில எவன் ஐனா இருக்கிறானோ,
யார் உயிரை கொடுத்தானோ, யார் என் உயிரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ, இந்த நொடி அவன் என் உயிரை எடுத்துடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்காண்டி அல்லாஹ் எனக்கு நீண்ட வயசு கொடுப்பானாங்க. இவங்க எல்லாருக்குமே எல்லாமே அனைவருக்கும் நசீபாக்குவாங்க. இந்த உயிரை அல்லாஹ், எந்த உயிரை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த ஒருவனுக்கு தான் உரிமை இருக்கிறது. என் உயிருக்கு உயிரானவனே, என் உயிருக்கு உயிரானவனே, அவன்கிட்ட நீ கொஞ்சலாம். நீ போய் கண்டவன்ட்டு கொஞ்சிட்டு இருக்கிற. என் கண்ணே மணியே, கண்ணே அவன் தான், என் கண்ணு அவன் தான், கண்ணில் மணியே அவன் தான், என் கண்ணில் மணி அவன் தான். மேரே ஆங்கோ மே தும் ஹோ, दिल में तुम हो, जाने जा तुम हो, मेरी आंखों में तुम हो, दिल में तुम हो, जाने जा तुम हो. என் கண்கள் இரண்டிலும் நீதான், என் இதயத்தில் இருப்பது நீதான், என் நாடின் நரம்பிலும் நீதான், என் உயிராயிருப்பது நீதான், என் கண்கள் இரண்டிலும் நீதான். எப்ப அவனதான் கண்ணே, என் கண்ணே என் மணியன் கொஞ்சம் நல்ல அவனை கொஞ்சிப்பாரு. என் கண்ணே என் மணியே, என் முத்தமே, என் முத்தே, என் மரகதமே, என் மாணிக்கமே, எல்லாம் சொல்லு, எல்லாம் உண்மை. பொண்டாடி சொல்றான் என் கண்ணே என் மணியே அப்படின்னு. நேத்து பார்த்திருந்தா அதே என்ன போட்டாங்க. இப்ப கண்ணே மணியங்கிற. நேற்று பேஸ்புக்ல எவ்வளவு பார்த்துட்டு இருந்தா அது யாரு? அது புது படம் நடிகை. அவ மூஞ்சி எதுக்கு பார்த்த நீ? எனவே அது பொய். அது அவளை கண்ணே மணியே எல்லாம் பொய், எல்லாம் பொய், பொய் வேஷம். துனியாவே வேஷம் தான். இந்த வேஷத்துல உண்மையில நேசன் அல்லா மட்டும்தான். நேசிக்கிறது அவன் ஒருத்தன் தான். मेरे आंखों में तुम हो, दिल में तुम हो, जाने जा तुम हो, जमीन और आसमां तुम हो, मकीनो ला मकान तुम हो. जी அவன் அப்படி பதில் சொல்ல வந்தோம். குர்ஆன் இருக்குங்களே, நம்ம ஓதி பழைய குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறோம், புதிய மானாவை தேடாமலேயே. அப்படி ஓதினால் ஒரு ஆயத்து ஓதுவீர்கள், உங்க வயசு முடிஞ்சு போயிடும், அதனை விளக்க முடியாது. ஒரே ஒரு ஆயத்து ஓதி சரக செய்வீர்கள், விளக்கம் சொல்லுவீர்கள், விளக்க முடியாது. நீ முடிஞ்சிடும், நான் முடிஞ்சிருவோம், குர்ஆன் விளக்க முடியாது. அவ்வளவு விளக்கம் அல்லாஹ் கொடுப்பான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் அவ்வளவு விளக்கம் இருக்கு. அப்ப குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்துக்குமே அவ்வளவு விளக்கம் இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆனுடைய குலாசா. சுப்ஹானல்லாஹ். கலிமா குர்ஆனுடைய குலாசா. மக்லூக்குடைய சிருஷ்டியுடைய படைப்புடைய குலாசா லா இலாஹ இல்லல்லாஹ். அது எவ்வளவு விளக்கம் இருக்காது. என்ன விளக்கம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பார்க்காம இருந்தா அது நம்முடைய தீமை, நம்முடைய தப்பு. குர்ஆனை ரசிக்காம இருந்தா நம்முடைய தப்பு. குர்ஆன் ரசனைக்குரியது. அதை ரசிக்காம இருந்தா நம்ம தப்பு தான். அதனாலதான் சூஃபியாக்கள் வந்துடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் தவிர சர்க்கார் நாங்க இன்னொன்னு பேசவே இல்லை. ரமதான் 30 நாளும் ஃபைது நாயகம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பேசுவாங்க. சொல்லுவாங்க யாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா இஷாவுக்கு பின்னாடி சஹர் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பேசுறாரு. யாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா பக்கத்து வீட்டு சாவி இருக்கு, காலியா இருக்கு, என் பேர பிள்ளைக்கு கட்டின வீடு, அங்க போய் ரெக்ஸ் எடுத்துங்க. இங்க எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தான்பா. சுப்ஹானல்லாஹ். இதுதான் எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் இங்க பேசுவேன். ஒவ்வொரு நாளும் அதனுடைய விளக்கம் ஒவ்வொரு விதமா வரும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமாவை விளங்கி அதை ரசித்து ருசித்து, குர்ஆனை ரசித்து ருசித்து அல்லாஹ்வோடு பேசி வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.